அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த மாலேகான் குண்டு வெடிப்பு என்பது உலக மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு சம்பவம். அது என்ன சம்பவம்னா, மாலேகான்ங்கிறது மராட்டியத்தில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே ஒரு பைக்கில் வச்சு ஒரு டூ வீலரில் வெடிகுண்டு வைக்கப்பட்டு வெடிக்கிறது. வெடித்தது அதில் இறந்ததெல்லாம் முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்கள் ஏரியாது, முஸ்லீம்கள் ஏரியாவில் அந்த குண்டு வைக்கப்படுது. அதில் நிறைய பேர் இறந்துடுறாங்க. இறந்த உடனே என்ன செஞ்சாங்கன்னா, போலீஸார் முஸ்லீம்கள் மேலே பழிய போட்டு அந்த பகுதியில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க இளைஞர்கள், அவங்கள பிடிச்சி இவங்க தான் வச்சாங்க. வழக்கம் போல தான் செய்வாங்க. யார் கொஞ்சம் ஆக்டிவாக ஒரு இயக்கத்தில் இருப்பானுவோ, போஸ்ட் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது களத்தில் நிற்கிற ஆட்களை பார்த்து என்ன செய்கிறது, அந்த மாதிரி ஆட்கள் மேலே கேஸை போட்டு முஸ்லீம் தான் செஞ்சான்னு பரப்பி விட்டாங்க. பரப்பி விட்டவுடனே ஆந்திராவில் இருந்த அப்போதைக்கு கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம்கள்லாம் கொந்தளிச்சு போய், என்னடா எங்களை நாங்கள் செத்துருக்குறோம், எங்கள் இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாங்க, செத்ததெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறான், நீ முஸ்லீம் தான் செஞ்சாங்கிற, எப்படிடா என்னடா ஒரு லாஜிக் இல்லைன்னு பெரும் போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஒரு சிறப்பு படைய அந்த ஹேமந்த் கார்கரேங்கிற ஒரு அதிகாரி தலைமையில் ஒரு அமைச்சர் என்ன செஞ்சாங்கன்னா, அவர் துல்லியமாக அதை விசாரித்து, இது பொய் வழக்கு, முஸ்லீம்கள் மேலே போட்டது பொய் வழக்கு, அதை செஞ்சது இன்னார் தான் என்பதை கண்டுபிடிக்கிறார். எப்படி கண்டுபிடிக்கிறார்னு கேட்டால், அங்கே நிறுத்தப்பட்டிருந்த எந்த டூ வீலரில் வைத்து அந்த குண்டு வெடிக்கப்பட்டுச்சோ அந்த டூ வீலரில் செக் பண்ணுறாரு. அதில் இன்ஜின் இந்த சேஸ் நம்பர் இருக்கும், நம்ம எழுதுன அந்த நம்பர் இல்லை, இன்ஜினில் ஒரு நம்பர் இருக்கும், சேஸ் நம்பருமாங்க. அந்த சேஸ் நம்பர் அழியாமல் இருக்குது அந்த வெடிச்சு சிதறின பாகத்தில். அப்போ அந்த நம்பரை வச்சு இந்த நம்பர் உள்ள வண்டி யார் வாங்கினா, அந்த கம்பெனி யாருக்கு சப்ளை பண்ணுச்சு அப்படிங்கிறதுலேருந்து உள்ள நுழைஞ்சு போனால், அது குஜராத்தில் உள்ள அந்த பிரக்யா சிங்கிற பொம்பளை சாமியார் அவளுடைய ஆசிரமத்தின் பேரில் வாங்கப்பட்டிருக்கு, அங்கே இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ இந்த வண்டியில் தான் குண்டு வச்சிருக்குது. அந்த வண்டி யார் பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டால், குஜராத்தில் உள்ள ஒரு பெண் சாமியார் மேலே தான், அந்த அவங்களுடைய ஆசிரமத்தில் தான் சொன்ன உடனே இந்த அதிகாரி என்ன செய்கிறாருன்னா, அங்கே போய் சோதனை பண்ணுறாரு. அங்கே பார்த்தா இந்த மாதிரியான பொய்யான தாடி ஒட்டிட்டு போகல, முஸ்லீம் மாதிரி காட்டுறதுக்கு, அது மாதிரி நேரத்துக்குலாம் சில பொய்ய உருதுல உள்ள பிரசுரங்கள், இந்த மாதிரி கள்ள வேலை பார்க்கக்கூடிய நிறைய ஜாமங்களை கைப்பற்றுறாரு. அந்த ஆசிரமத்துக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு முஸ்லீம் மேலே போடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உள்ள விஷயங்கள் எல்லாம் கைப்பற்றி அந்த பிரக்யா சிங் சாமியாரையும் கைப்பற்றுறாங்க. அதுபோக அதில் வச்ச வெடிகுண்டுடைய மூலப்பொருள் என்னன்னு சொன்னால், ஆர்டிஎக்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஆர்டிஎக்ஸ் சந்தையில் கிடைக்காது. ஆர்டிஎக்ஸுங்கிறது வெடிகுண்டுலேயே பவர்ஃபுல்லான ஒரு மருந்து. ஜெலட்டின் மாதிரி உள்ள பொருள்கள் பஜாரில் கிடைக்கும். இந்த மலைகள் எல்லாம் குண்டு வச்சு தகர்ப்பதற்காக யூஸ் பண்ணுவாங்க. மலைப்பகுதி இருக்குல்ல, மலையை உடைச்சு கல் எடுப்பதற்காக வேண்டி ஜெலட்டின் எங்கொண்டாலும் வாங்கலாம். கொஞ்சம் நீங்கள் ஒரு பொய்யான சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்தா ஜெலட்டினை வாங்கிட முடியும். ஆர்டிஎக்ஸ் வாங்க முடியாது. ஆர்டிஎக்ஸ் ராணுவத்தில் தான் இருக்கும். அப்போ இந்த ஆர்டிஎக்ஸ் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது, இது எப்படின்னு தூர விசாரிக்கையில் இராணுவத்தில் இருந்த தளபதி தான் அது அங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த குண்டு வெடிப்பில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா, இராணுவத்துடைய கர்னல் அந்தஸ்தில் உள்ள ஆட்கள்லாம் சம்மந்தப்பட்டு அவங்களுடைய உதவியோடு தான் செஞ்சு அவங்களும் கைது செய்யப்படுறாங்க. இராணுவத்தில் உள்ளவர்களும் கைது செய்யப்படுறாங்க. இவர் இந்த அம்மாவும் கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் தீவிரமாக போகிறத வைத்துக்கொண்டு அவரை இனம் தெரியாமல் கொண்டு விட்டாங்க அந்த அதிகாரியை. அதை பற்றியே தனி நூலை எழுதியிருக்கிறாங்க. அவர் என்னென்ன புலனாய்வு பண்ணார், எதனால் கொல்லப்பட்டார்னு தனி நூலே வந்திருக்குது. அவரை காலி பண்ணி இந்த வழக்கை அதுக்கு இதை தாண்டி போயிடக்கூடாது என்பதற்காக இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய உங்களை ஜாமீனில் வந்த உடனே இந்த பொம்பளைக்கு எம்பி சீட்டு கொடுக்கலாம். பிஜேபியில் போன தேர்தலில் போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குற அளவுக்கு குற்றவாளின்னு தீர்ப்பு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. வழக்கு இருக்குது, விசாரணையில் இருக்கிறது. தீர்ப்பான பிறகு கொடுத்தா கூட பரவாயில்லை. தீர்ப்பு இல்லாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எம்பிலாம் கொடுத்து என்ன செஞ்சாங்க, அத்வானிலாம் போய் ஜெயிலில் போய் பார்க்குறாரு. குண்டு வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அத்வானி போய் என்ன செய்கிறாருன்னா, ஜெயிலில் போய் அவங்கள பார்வையிடுற அளவுக்கு ஒரு கொடூரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அதுக்கு பிறகு என்ன ஆச்சு, வரிசையாக எல்லாம் பிஜேபி அவங்க சார்புடைய ஆட்சியாக மாறிடுது கர்நாடகா இப்போ வரைக்கும். அந்த இடைப்பட்ட கொஞ்ச நேரத்தில் சிவசேனா காங்கிரஸ் 2 வருஷம் ஆட்சி பண்ணாங்கல்ல, அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஜேபி சார்புள்ள அரசாங்கமாக இருந்ததுனால இந்த அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களை குற்றவாளி ஆக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சாட்சி சொன்னவங்கலாம் சாட்சிக்கு வராமல் ஆக்கி பொய் சாட்சி சொல்ல வச்சு பிறண்டு சொன்னால் கேஸ் அடிபட்டு போயிடும். நான் தான் பார்த்தேன்னு சொன்னவனை கூப்பிட்டு பார்க்கலன்னு சொல்லிட்டான்னா 2வது விசாரணையில் இல்லைங்க நான் தப்பாக சொல்லிட்டேன், எனக்கு பார்வை தெரியாத ஒரு ஆளுநர் தான் சொல்லிட்டு அதை நீதிபதி ஏற்றுக்கிட்டாருன்னு வைங்களேன், அப்போ சாட்சி பொய்யாயிரும். சாட்சி பொய்யானா கேஸ் நிற்காது. அப்போ அந்த மாதிரி சில வேலைகள் நான் செஞ்சு அந்த வழக்கையே விளக்கண்ண மாதிரி நடத்துகிறாங்க. எதுக்காக வேண்டி, இவங்க தப்பிக்கிறதுக்காக வேண்டி. அந்த வழக்கை நடத்தி என்ன ஆகுதுன்றா, இது இவங்க தான் செஞ்சாங்க என்பதற்கு ரொம்ப பெரிய தடயங்கள் ஆதாரங்கள் உள்ள ஒரு கேஸ் இது.
இந்த கேஸில் வந்து இவங்க தப்பிக்கவே இயலாதுங்கிற அளவுக்கு வலிமையான ஆதாரம் இருக்க போய் தான் அவங்கள இராணுவத்தில் உள்ளவரை கூட கைது செய்ய முடிஞ்சு. அப்படிப்பட்ட ஒரு வழக்காக இருந்து நேற்று முந்த நாள் தீர்ப்பளிச்சுட்டாங்க அந்த அந்த சிறப்பு நீதிமன்றம். இதில் யார் குற்றவாளி இல்லைன்னு, யாரும் குற்றவாளி இல்லை, இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கிறாங்க. முதல்ல முஸ்லீம் மேலே பழிய போட்டாங்க, இவங்க தாங்கிறத நிரூபித்து அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளவு தடயங்களும் ஆதாரங்களும் அவ்வளோ. இந்த சில விஷயங்கள் வந்து சாட்சியத்தை வச்சு நிரூபிக்கிற கேஸ் சிலது இருக்கும், சில விஷயங்கள் வந்து ஆவணத்தை வச்சு நிரூபிக்கிற கேஸ் இருக்கும். ஆவணத்தை வச்சு இன்னைக்கு நிரூபிக்கிற கேஸில் வந்து பேரண்டெல்லாம் பேச முடியாது, பேப்பர் தானே ஒரே மாதிரி தானே பேசும். சாட்சின்னா என்ன செய்வான், இன்னைக்கு ஒன்று பேசுவான் நாளைக்கு ஒன்று பேசுவான், ஆமன்ட்ட குறுக்கு விசாரணை பண்ணி குரட்டி விட்டுறலாம். இதில் பெரும்பாலும் உள்ளது எல்லாம் ஆவணங்கள் தான். இந்த வண்டி சேஸு, பில் போட்ட நம்பரு, இந்த விஷயத்தில் மாற்ற இயலுமா? அப்போ மாறி வர்றதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அப்படியான வலுவான ஆதாரங்கள் இருந்தும் கூட அதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை தப்பிக்க வைக்கிறதுக்காக வேண்டி அது இப்போ அதிகாரிகள் வந்து முறையாக அதிகாரிகள் மேலே குற்றத்தை போட்டு கோர்ட்டு தீர்ப்பளிச்சிருக்கு. அவங்க சரியாக நிரூபிக்கவில்லை, குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்ல முடியலை. அவர்களை போலீஸார் வந்து என்ன செய்யலை, அரசு தரப்புல சரியான முறையில் இந்த குற்றவாளி நிரூபிக்காத காரணத்தினால் 7 பேரையும் நான் விடுதலை செய்கிறேன்னு நேற்று முந்த நாள் நினைஞ்சிட்டாங்க, விடுதலை பண்ணிட்டாங்க. அப்போ இந்த நாட்டில் வந்து நீதிங்கிறதுக்கு விலையே கிடையாது. முதல்ல இந்த கைது பண்ண குற்றம் நடந்தவன்னு பிடிச்சி 4 நாள் வைக்கிறாங்களே தான், அதுக்கு பிறகுலாம் நீங்கள் நீதி கிடைக்கும், குற்றவாளி தண்டிக்கப்படுவான் நினைச்சீங்கன்னா நம்மள மாதிரி ஏமாளி யாருமே கிடையாது. அத்தவாணி தண்டிக்கப்பட்டாரா? போய் ஊழறிய உலகறிய போய் இடிச்சாரு, இடிச்சது குற்றம் இல்லைன்னு அவர் தண்டிக்கப்படலையே, யாரும் தண்டிக்கப்படலையே. அப்ப எந்த ஒரு குற்றவாளிகளுமே அந்த நேரத்தில் பேருக்கு கைது செய்வார்களே தவிர முஸ்லீம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தால், காவிகளுக்கு பிரச்சனைகளாக இருந்தால் சட்டம் வளைஞ்சிரும், எல்லாம் நீதியெல்லாம் வளைஞ்சிரும். அது வந்து ரொம்ப நாடு வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையை நோக்கி போய்க்கிறது என்பது ஒரு தகவலுக்கு பதிவு செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.